இந்த செல்போன் டவர் திருடுகள்ன்றது ரொம்ப நாளாக நடந்துட்டு இருக்க விஷயம். எங்கே பார்த்தாலும் ஒரே கம்ப்ளைண்ட், டவர் இல்லை டவர் இல்லை டவர் இல்லை. நம்ம பேசுகிறத வாங்கி ஒளிபரப்புறது, அவங்க பேசுகிறத வாங்கி நம்மளுக்கு ஒளிபரப்பு. ரெண்டு கருவிகள் இருக்கு. ரெண்டு கருவிகளோட ஆவரேஜ் விலை வந்து ஒரு 10 லட்ச ரூபா இருக்கும். அவங்க டிபார்ட்மெண்ட்லாம் வச்சுக்கிறாங்க. எடுக்கிறது ஒருத்தர், குடோனில் வைக்கிறது ஒருத்தர், அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது ஒருத்தர். இதை பிடிக்க முடியலையே. ஒரு 8 மாதம் பேன் இந்தியானா கன்னியாகுமரி டு காஷ்மீர், பங்களாதேஷ்லேருந்து ஹாங்காங்கு அப்படின்னு விற்றுறது. அட் அ டைம் அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணுறாங்க. ஒரு 30 நாளைக்கு முன்னாடி கொத்தா தூக்கிட்டாங்க. கியூசோ நேர்களை இந்த நேர்காணல் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இன்று நாம் சந்திக்க இருப்பது கிரிமினலாஜிஸ்ட் ராஜ்குமார் சார் அவர்கள். நம்முடைய சேனலுக்கு தொடர்ந்து கடந்த 2 ஆண்டுகளாக பல பயனுள்ள தகவல்களை ராஜ்குமார் சார் வழங்கிட்டு வராரு. குற்ற வழக்குகள் சம்பந்தமாகவும், மக்கள் வந்து இந்த குற்றங்களிலிருந்து எப்படி தப்பிப்பது அப்படிங்கிற சம்பந்தமாகவும் தொடர்ந்து விழிப்புணர்வு கருத்துக்களை ஏற்படுத்திட்டு வராரு. இன்றைக்கும் நாம் வந்து பல பயனுள்ள விஷயங்களை அவரிடம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? வணக்கம் இஸ்மாயில். நேயர்களுக்கு நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஒரு நல்ல காலை பொழுதில் அவங்க சந்திக்கிறோம். நல்ல வணக்கங்கள். புத்தாண்டு உங்களுக்கு நல்லா சிறப்பாக அமையட்டும்னு இப்போவே வாழ்த்திடுறேன். செல்ஃபோன் திருட்டை நம்ம வந்து அடிக்கடி கேள்விப்படுறோம். செல்ஃபோன் டவர்களவே வந்து திருடுறாங்க அப்படிங்கிற செய்திகள் வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அதை பற்றின விரிவான தகவல்களை சொல்லுங்கள் சார். இது வந்து ரொம்ப நாளாக நடந்துட்டு இருக்க விஷயம். இந்த செல்ஃபோன் டவர் திருடுகள்ன்றது இது இப்போ வந்து குற்றவாளிகள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலம் வந்துடுச்சு. அவங்களுக்கு டவரில் இருக்கிற இரும்பு, அந்த கர்டர்ஸு, இந்த கீழே இருக்கிற சமாச்சாரத்தை கட் பண்ணிட்டு போயிடுவான். அது எப்படி தான் செல்ஃபோனு இருக்கும். ரெண்டு கர்டரை கட் பண்ணுவார், 2 ஆங்கிளை கட் பண்ணுவார். இப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. செல்ஃபோன் கம்பெனிக்காரங்களாம் என்ன பண்ணாங்க, இவ்வளோ தானே சின்ன விஷயம் பார்த்துக்கலாம் அப்படின்னு அதை வெல்டு பண்ணிப்பாங்க. இப்போது வடநாட்டிலையும் சேர்ந்து தமிழ்நாட்டிலையும் சேர்ந்து என்ன பண்ணாங்க, இப்போ ரீசெண்டாக ரொம்ப அழகாக ஒரு கும்பல் தன்னுடைய ஆர்டிஃபிஷியல் ஏஐ மூலையே ரொம்ப ஆக்டிவேட் பண்ணிக்கிறாங்க. நம்ம இந்த கூகுள், சாட்பாட்டு, ஜெமினி இதெல்லாம் நம்ம ஆள்கிட்ட ஒன்றும் வேலைக்காகுது. நம்மளாம் பயங்கரமான மூளைக்காரன். எங்கே பார்த்தாலும் ஒரே கம்ப்ளைண்ட்டு, டவர் இல்லை டவர் இல்லை டவர் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா, சும்மா விளையாட்டுக்கு சொல்கிறேன், நம்ம இஸ்மாயில் சார் வீட்டுக்கு ஃபோன் பண்ணால் இஸ்மாயில் சார் ஃபோன் எடுக்க மாட்டார். கேட்டால் சார் டவர் இல்லை சார்ன்பார். இப்படி பல பேர் இதை வச்சுட்டு நம்மகிட்ட கடன் வாங்கினவெல்லாம் இருக்கிறான் பார்த்தீங்களா, அவன் என்ன பண்ணுவான்னா சுத்தமாக ஃபோன் டவரே இல்லை சார்ன்றோம். ஜியோ இது சரியில்லை சார், அது சரியில்லை சார்ன்பான். ஆனால் இது வந்து செல்ஃபோன் டவரில் செல்ஃபோன் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணக்கூடிய சில மக்களுக்கு இது ஏதோ தவறு நடக்குது எங்கேயோ அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. பேன் இந்தியாவில் ஒரு 7-8 பேருக்கு மேலே இருப்பாங்க. எல்லாம் ஒரு கும்பலாக ஜாயின் பண்ணி செல்ஃபோன் டவரில் ஏறி அங்கே இருக்கிற டெக்னிக்கல் சப்ஜெக்ட், அதாவது நம்ம பேசுகிறத வாங்கி ஒளிபரப்புறது, அவங்க பேசுகிறத வாங்கி நம்மளுக்கு ஒளிபரப்பு. 2 கருவிகள் இருக்குது. 2 கருவிகளோட ஆவரேஜ் விலை வந்து ஒரு 10 லட்ச ரூபா இருக்கும். பார்க்குறாரு நேராக, இது எதுக்கு இந்த டவருக்கு வர அறுத்து வண்டியிலலாம் எடுத்துன்னு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு டெக்னிக்கலாக தெரிஞ்ச ஒரு நபரெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, அங்கங்கே ஐசோலேட்டடாக டவர் இருக்கும் இல்லையா, இந்த வயல்வெளியில் இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. எங்கே நேராக இருக்கும் டவர்ஸு, ஆள் அறவர் இல்லாத இடத்துல இருக்கும். அந்த டவரில் ஏற வேண்டியது, எடுக்க வேண்டியது, மொத்தமாக ஒரு 10-15 கலெக்ட் பண்ண வேண்டியது. இந்த எக்யூப்மெண்ட்ஸை கலெக்ட் பண்ணி என்ன பண்ணுவாங்க, அது வந்து டிரான்ஸ்போர்ட்டுக்குன்னு தனியாக அவங்க டிபார்ட்மெண்ட்லாம் வச்சுக்கிறாங்க. எடுக்கிறது ஒருத்தர், குடோனில் வைக்கிறது ஒருத்தர், அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது ஒருத்தர். ஏன்னா வெஹிக்கிள் செக்கிங்கில் மாட்டக்கூடாது பார்த்தீங்களா, அது மாதிரி இருந்திருக்காங்க. அப்புறம் இது ஓரளவு தமிழக காவல்துறை மற்றும் இந்திய காவல்துறை, இது பேன் இந்தியானா இந்தியா முழுவதும் நடந்த குற்றங்கள். இதை வந்து எல்லா காவல்துறை இயக்குநரகம் சேர்ந்து ஒரு ஸ்பெஷல் டீம் ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸ்பெஷல் டீம் ஃபார்ம் பண்ணி என்ன பண்ணுறாங்க, இதை கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறதுக்காக அட் அ டைம் அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணுறாங்க. ஒரு 30 நாளைக்கு முன்னாடி அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் அமைஞ்ச உடனே மொத்தமாக அள்ளி கொத்தா தூக்கிட்டாங்க, கொண்டு போய் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சில மெத்தடில் இதை எடுத்து இந்த ஜாமானை கொண்டு போய் பங்களாதேஷ்லேருந்து ஹாங்காங்கு அப்படின்னு விற்றுறது. ஸோ நம்ம வந்து பெருசாக சொல்லிக்கலாம். இப்போலாம் நான் என் ஃப்ரெண்ட்ஸை பார்த்தா ரொம்ப ஜாலியாக கேட்குறது, சரி சார் ஐஃபோன் 13 வச்சுக்கிறீங்க, எவ்வளோ விலை? 2 லட்ச ரூபா சார். எங்கே வாங்கினீங்க? யூஎஸ்ஏல வாங்கினீங்க. நம்ம ஊரில் டவர் எடுக்குதா பாருங்கள் சார், கிண்டலாக கேட்குறது. கேட்டால் அவர் சொல்கிறாரு,
சார் என்ன சார் இப்படி பயமுறுத்துறீங்க அப்படின்னேன். இப்போ சம்பவங்களில் குற்றங்கள் நிறைய கம்மியாக இருக்குது. இப்போது அந்த அரெஸ்ட்டுக்கு அப்புறம் இப்போது பல கவுண்டர் மெஷர்ஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி செல்ஃபோனில் இருக்கக்கூடிய டவரில் இருக்கக்கூடிய ஐட்டங்களை எடுத்தால் அவங்களுக்கு உடனடியாக அலர்ட் வரும். இந்த முன்ன மாதிரிலாம் வந்து செய்ய முடியாது. என்ன இருந்தாலும் இந்த குற்றங்கள் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதங்களுக்கு மேல் தொடர்ந்து நடந்து வந்த காரணத்தினால நீங்கள் பார்த்தீங்கன்னா அவனுடைய மூளையை நினச்சி தான் ரொம்ப மூளை செயல்பாடை நினச்சி ரொம்ப நான் ஆச்சரியப்பட்டேன். ஏதோ டவர் வைக்கிறோம், கீழே ஒரு சின்ன ஒரு பவர் சப்ளை வைக்கிறோம், கரண்ட்டு வருது, இது வாங்கி வைத்த பேசிக்கிட்டு இருக்குன்றத வித்தியாசமாக வச்சுக்கிறேன் பாருங்கள். இதுக்குள்ளே ஏதோ விஷயம் இருக்குது, இது எடுத்தோம்னா நம்மளுக்கு காசு. செல்ஃபோன் எடுத்தால் பொட்டக்குன்னு பிடிச்சிக்கிறோம், லபக்குன்னு பிடிச்சிக்கிறார் நம்ம காவலர். காலைல செல்ஃபோன் எடுத்து சாயங்காலம் பிடிச்சி சார்ன்றார். இப்போ இதை பிடிக்க முடியலையே. ஒரு 8 மாதம் பேன் இந்தியானா கன்னியாகுமரி டு காஷ்மீர் இந்த கதையை ஒரு 7-8 பேர் பண்ணியிருக்காங்க. அவங்கெல்லாம் இன்றைக்கி தங்களுடைய அரசாங்க விருந்த டெல்லியிலேயே எங்கே சாப்பிட்டுட்ருக்காங்க. ஆக இனிமேல் செல்ஃபோன் டவர் எடுக்கலான்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்படாதீங்க. பக்கத்தில் எட்டி பாருங்கள், செல்ஃபோன் டவர் இருக்கா, அந்த டவரில் எல்லா ஐட்டங்கள் இருக்குதான்னு பாருங்கள். இல்லைனா முதல்ல அந்த செல்ஃபோன் சர்வீஸ் ப்ரொவைடர்கிட்ட சொல்லுங்கள், சார் முதல்ல உங்கள் டவரை செக் பண்ணுங்கள், அப்புறம் என் ஃபோனை செக் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள். இது செல்ஃபோனுக்கு மட்டும் பொருந்தாது சார், இன்டர்நெட்டுக்கும் பொருந்தும். என்ன எல்லாமே அது வழியாக தான் வருது. அதனால் ஐடியில் வேலை செய்கிற எனது இனிய நண்பர்கள்லாம் வந்து ரொம்ப சொல்லுவாங்க, டவர் இல்லை, நான் இங்கே போகிறேன், டவர் இல்லை அங்கே போகிறேன், நான் கஃபேக்கு போகிறேன், நான் வந்து ஹாட்ஸ்பாட் போடுறேன். இன்னும் என்ன ஸ்பாட் போட்டாலும் எங்கால் அங்கே டவர் மேலே உட்காந்து கைட்டிட்டு இருந்தாருன்னா ஒன்றும் வேலை செய்யாது. அதனால் நீங்கள் ஏஐ எல்லாம் இது கண்டுபிடிக்க முடியாது, ஏஐக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள். அதனால் இது வந்து இப்போது இது ஒரு காமெடியான சப்ஜெக்ட். எனக்கு இருந்தாலும் நல்லது ஒரு குற்றம், காமெடி குற்றம். அது மாதிரி இந்த வடிவேறு ஒரு படத்தில் இது போட்டு கொள்ளையடிச்சிட்டு மிளகா பொடி தூக்கிட்டே வர்றார் பார்த்தீங்களா, ஒரு அசிஸ்டண்ட்டு. அது மாதிரி ஒரு இனிமையான குற்றம். இப்போ இந்த மாதிரியான சம்பவங்கள் நம்ம தமிழ்நாட்டில் எத்தனை நடந்திருக்கு சார்? கொள்ளையாக நிறைய நடந்திருக்கு. பேன் இண்டியா இது. டவரில் சிக்னல் இல்லைன்னா முதல்ல நம்ம ஃபோனை செக் பண்ணிட்டு கூட. இப்போ டவர் இஷ்யூ அப்படிங்கிறது ஒரு டவரில் கட் ஆயிடுச்சுன்னா அடுத்து அது வேறு டவரில் போகிறதுனால அந்த இஷ்யூ வருதுங்களா சார்? இல்லை, ஒரு டவர் எல்லா டவர் 4-5 டவர் மொத்தம் ஆடிச்சுன்னா அது எந்த டவருக்கு போகும் இல்லையா? ஓகே. இருந்தாலும் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்லி இந்த பதிவை Q7 நேயர்களுக்கு சமர்ப்பித்து இஸ்மாயில் அவர்களுக்கும் நன்றி செலுத்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.